ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்னைக்கு நம்ம சொல்ல 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஸ்பேஷியஸாக கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2 BHK டியூப்ளெக்ஸ் ஸ்டெப் கிழக்கு வாசல் வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வீடை சுற்றியுமே எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். வீடு பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட் அப்படிங்கிற பெரிய லேண்ட் ஏரியாவில் 30க்கு 50 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் வீட்டோட கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை செமி ஃபர்னிஷ் 2 BHK கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட முன்னாடி நல்லா இடம் விட்டு ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. பெரிய லிவிங் ஹாலோட இல்லத்தரசிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாடுலர் கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணி வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு பெட்ரூமும் கொடுத்து 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சோட பிளான் பண்ணி வீட்டுக்கு அவுட் சைட் காமன் பாத்ரூம், வீடு சுற்றிலுமே செட் பேக் ஏரியா, போர்வெல், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், பூஜா ரூம், இந்த மாதிரி இந்த 2 BHK வீட்டில் ஒரு சின்ன டிராபேக் கூட இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பட்டணம் அப்படிங்கிற ஏரியா. ஸோ இந்த பட்டணம்ங்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டிப்பூதுலேருந்து 4 கிலோமீட்டர்லையும், திருச்சி ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர்லையும், எல்என்டி பைபாஸை ஒட்டியே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஏரியா தான் பட்டணம். வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் ரோடு இருக்குது. மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுறதுக்காக பெரிய டாப்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் ஃபோல்டபிள் டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான எலிவேஷன் சிம்பிளா இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கையே வந்துட்டு ராயலா கிராண்டா எடுத்து காமிக்குது. அது மட்டும் இல்ல, எலிவேஷனுக்கும் வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அழகா மேட்ச் ஆகுது. கேட் ஓபன் பண்ணதும் வீட்டுக்கான பெரிய கார் பார்க்கிங் சைஸ் 16க்கு 16. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே பார்க்கறதுக்கே சூப்பரான டிசைன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பார்க்கிங்ல ஒரு பெரிய காரையும் 4 பைக்கையும் சேர்த்து நிப்பாட்டலாம். 6க்கு 4 அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடு சுத்திலுமே ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயா சுத்தி வர அளவுக்கு 2 அடிக்கு செட் பேக் ஏரியா விட்டு சூப்பரா கட்டியிருக்காங்க. ஸோ வீட்டோட ஃப்ரண்டேஜ்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து இடம் விட்டு சூப்பரா கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃப்ளோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் மைல்டு கலர் காம்பினேஷனில் ஜெராமிக் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கமும் நமக்கு செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கூட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான ஹால் சைஸ் 17க்கு 20 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே 3x5 சைஸில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டி விடேஸ்ல லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங் ஃப்ளோவுமே மல்டி கலர் காம்பினேஷன்ல நிறைய ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங் சுத்தியுமே லைட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல வால் பார்டரிங் இருக்கும் பண்ணியிருக்காங்க. ஹாலோட நார்த் ஃபேசிங்ல பார்க்கறதுக்கே அழகா ஒரு உடன் மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க வித் நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட. டிவி யூனிட்டை ஒட்டியே இந்த வீட்டுக்கான பூஜா ரூம் வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற சைஸ்ல இந்த பூஜா ரூமோட ஸ்டோரேஜுக்கு 2 லேயர்ல செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டோர் டைப்ல வுட் டோர் போட்டிருக்காங்க. இந்த பெரிய ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 பெரிய விண்டோஸ் 3 டோர் டைப்ல கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே UPVCல தான் போட்டிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கோட என்ட்ரன்ஸ்ல பார்க்கறதுக்கே அழகா கர்வியான டிசைன்ல வுட் பேனலிங் பண்ணி அதுல 2 ஹேங்கிங் எடுத்து தங்க விட்டுருக்காங்க. அண்ட் ஒன் சைட்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 லேயர்ல பார்ட்டிஷன் இருக்கும் பண்ணிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து 8க்கு 17 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஸ்டோர் ரூம்க்கான ஸ்பேஸும் மேலே 8 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட் இருக்கும் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் விண்டோ அண்ட் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. டைனிங் அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் யூ ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டேபிள் டாப்க்கு கீழே நிறைய பேஸ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சிங்க்ல நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஓவர்ஹெட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த வீட்டுக்கான கிச்சன் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் வர 2 பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயர்ல ஒரு வால் செல்ஃபும் மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்கறதுக்கே அழகான டிசைன்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங், பைப் கனெக்ஷன், மிரர் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் மேலே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அதில் EPS கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க.
வீட்டோட இன்னர் சர்க்கஸோட படிக்கட்டு ஃபுல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட கீழ இருந்து மேலே போகிற வே ஃபுல்லாவுமே அங்கங்கே மல்டி கலர் காம்பினேஷனில் டபுள் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஹால் சைஸ் 8x16. இந்த ஹாலில் இருந்து இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூமையும் ஓப்பன் டெரஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10x17. ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸும் 10 அடிக்கு மேலே லாஃப்ட் கவர்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் 10x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக லென்த்தியாக கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க், வாஷ் பேசின், மிரர் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வுட்ல செஞ்ச ஒரு ஹெவியான டோர் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கூலிங் சீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பெட்ரூம் கூட எடுத்து இந்த வீட்டை 3BHK வீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த ஓப்பன் டெரஸை ஒட்டிய ஒரு ஓப்பன் பால்கனி செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெரஸ்ல இருந்து ஒரு 2 படிக்கட்டு கீழே இறங்கி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மினி கார்டனிங் ஏரியா கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐரானில் செஞ்ச ஹெவியான ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.